எனக்கு அன்பானவர்களே, ஒரு தேவ பிள்ளைக்கு வெளியரங்கமான அடையாளம் ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். தேவன் உன்னோடு இருக்கிறார். உன் சத்துருக்கள் அதை பார்க்கணும், சத்துருக்கள் பார்க்கணும். அப்புறம் தேவனை தேடுறவங்களுக்கும் தேவனை தேடாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அல்லேலூயா. ஒரு நேரம் வரைக்கும் உன்னை அவமானப்படுத்திட்டாங்க, ஒரு நேரம் வரைக்கும் கர்த்தர் உன்னை தாழ்விலே வச்சுட்டாரு, ஒரு நேரம் வரைக்கும் உன் கண்ணீரை அற்பமாக நினைச்சாங்க. ஒரு நேரம் வரணும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை அடையாளமாய் தேவன் காண்பிக்கணும். எவ்வளோ அழுதுருப்பான் யோசேப்பு. அண்ணா 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 என்னை விட்டுடாதீங்க அண்ணா, இனிமே நான் எதுவும் தப்பு செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அண்ணா. ஒவ்வொரு முகத்தை பார்த்து எவ்வளோ அழுதுருப்பான் அந்த யோசேப்பு, எவ்வளோ கதறி இருப்பான். என்னை வித்துடாதீங்க, நான் அப்பாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், என்னை வித்துடாதீங்க, என்னை வித்துடாதீங்க, என்ன வேணாலும் நான் செய்கிறேன், என்னை தயவு செய்து வித்துடாதீங்க, என்னை கொன்னுடாதீங்க, எவ்வளோ அழுதுருப்பான். என்ன ஒரு நாளில் அந்த அடையாளத்தை ஆண்டவர் காண்பித்தார். அவன் காலில் போய் விழுறாங்க. கர்த்தர் உனக்கு துணையாக இருந்தால் நிச்சயம் உனக்கு ஒரு அடையாளம் உண்டு. ஹல்லேலூயா. உன்னை யாரும் உன்னை காலில் போட்டு மிதிக்க முடியாது. கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவருடைய துணையை தேடணும். மனுஷன் துணைக்காக ஆண்டவருடைய துணையை நிராகரித்திடக்கூடாது. ஆண்டவருடைய துணையை நிராகரித்திடக்கூடாது. நம்மளை கேவலப்படுத்துறாங்கள படுத்தட்டும், ஒரு நேரம் வரப்பொழுது கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார், கர்த்தர் உன் கொம்பை உயர்த்துவார். காண்டாமிருகத்தின் கொம்பை போல கர்த்தர் உன் கொம்பை உயர்த்துவார். வேலை இடமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம். தேவனுடைய மகனே மகளே, நீ கர்த்தரோடு கூட உன்னுடைய உறவு தேவனோடு கூட சரியா இருக்கட்டும். அவர் சொல்றாரு, கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பையும். இன்னைக்கு அதை பிடிங்க. நீ தேவ பிள்ளை, செபிக்கிற, ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தை திருப்பி கொடுக்கிற, வாய் பேசாத ஊமையை போல இருக்கிற, தூற்றுவங்க தூற்றட்டும்னு சொல்லி தலை குனிந்து நடந்து போயிட்டு இருக்கிற. ஆமேன். ஹல்லேலூயா. உன்னை ஏளனம் செய்யறாங்க, ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல அதை விட்டுட்டு தலை குனிந்து நீ நட. ஆனா உள்ளத்துல தேவ சமூகத்துல கதறு, எனக்கு அடையாளம் எங்க ஆண்டவரே, எனக்கு அடையாளம் எங்க ஆண்டவரே. ஆமென். தேவன் நிச்சயமாய் உனக்கு ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். அதுதான் ஆண்டவர். ரொம்ப வைராக்கியம் உள்ளவர். உங்களுக்கு தெரியாத ஆண்டவருடைய வைராக்கியம். தாம் பிள்ளைகளை உயர்த்தி காண்பிப்பார். ஆமென். உயர்த்தி காண்பிப்பார். நீ வேண்டானாலும் உன் சத்துருக்களை உன் காலில் விழும்படி செய்து தேவன் தன் பிள்ளைகளை உயர்த்தி காண்பிப்பார். தாவீது அதுல ரொம்ப சிறந்தவன். சத்ருவை அவன் டச் பண்ணவே இல்லை. என்ன, சவுலை டச் பண்ணவே இல்லை. நீ என்னமோ பண்ணிக்கோ, கர்த்தர் எனக்கு ஒரு அனுகூலமான துணை. ஒரு நேரம் வந்தது, தாவீதின் சிங்காசனம் ஓங்கி வளர்ந்தது, சவுலுடைய சிங்காசனம் சுருங்கி இல்லாம போச்சு. ஆமென். ஆண்டவர் ஆராதிப்பது பயங்கரம். அது தேவனை ஆராதிப்பது ஒரு பயங்கரமான ஒரு மகிமை. அது அதனாலதான் சொல்றேன், ஆண்டவரை ரொம்ப நேசிங்க. ஏனோதான ஆண்டவரை பின்பற்றாதீங்க. லவ் ஹிம். என்ன, டோட்டலா அவருக்கு உங்க லைஃபை கமிட் பண்ணுங்க. உன் கண்ணில் கண்ணீர் வடிந்தால் தேவன் அந்த கண்ணீருக்கு கணக்கு கேட்பார். யாருனால் அந்த கண்ணீர் வடிதோ அவங்க அதற்குரிய கணக்கு செலுத்தி தான் ஆகணும். They have to pay the price. என்ன, புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம். உனக்காக நீ கண்ணீர், உன்னை கண்ணீர் வடிக்க வைக்கிறாங்களோ காரணம் இல்லாம they have to pay the price. அதனால தான் யாரையும் நாம ஏளனம் பண்ணிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் க்ளோரி எண் 4 நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 041142000675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 120213500003195. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. IFSC கோட் KVBL 00012002. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.